الله الذي وحده الصلاة والسلام على من لا نبي بعده فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تكونوا من المشركين من الذين فرقوا دينهم وكانوا شيعا كل حزب بما لديهم فرحون وقال نبينا صلى الله عليه وسلم لا تقوم الساعة حتى يلحق حي من أمتي بالمشركين وحتى تعبد في عام من أمتي الأوثان அளவில்ல அருளாளனும் இணையில்லா பேரன்பாளனுமாகிய அல்லாஹுவின் திருநாமம் போற்றி புகழ்ந்து இந்த உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, மறுமை நாளின் அடையாளங்கள் என்ற தலைப்பில் மறுமையின் விளிம்பில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதற்கான பல்வேறு சான்றுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளிலிருந்து நாம் அறிந்து வருகிறோம். அதில் 20 சான்றுகளை நாம் பார்த்திருக்கிறோம். 21 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யுظஹருல் மஆசிப் வ ஹலாலுன். மறுமை நாள் நிகழாது, என் உம்மத்திலிருந்து சிலர்கள் இசையை ஹலாலாக்காத வரைக்கும் என்று சொன்னார்கள். இசையை வெளிப்பட்டு அதை ஹலாலாக்காத வரைக்கும் கியாமத்தினால் வராது என்று சொன்னார்கள். இப்போ இசை என்பது என்ன என்பதிலேயே இப்போ பயங்கர நம்மளை போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. இசை எது இசைன்னு நமக்கு தெரியல. பயான் கேட்கும்போது சில அப்படியே பின்னாடி வருது, என்ன முடியல, ஷைத்தான் அடியில் பயானை கூட அமைதியாக பண்ண முடியலை. பின்னாடி ஒரு பேக்ரவுண்டு வந்தால் தான் நம்மளால் பயானே அந்த வீடியோவே டச் பண்ணோம், இல்லாட்டி ஓப்பனே பண்ண மாட்டோம். என்ன இருந்தாலும் ஏதோ போட்டு பேசிக்கிட்டே இருக்க, இந்த ஆள் பேச்சை கேட்டுட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு. அதானே அதுக்கு பேர் கம்மிங்ட்டாங்க. என்னடா அப்படின்னா அது மனித வாய்ஸுங்க, இதுக்கு பிரச்சனை கிடையாது, ஏதோ இதை போட்டு அடித்தா தான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால் தாபீன்களுடைய காலம், தபா தாபீன்களுடைய காலம். அப்படின்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முஸ்லிமான நிலையில் நேரடியாக சந்தித்து அதே நிலையில் மரணித்தவர்கள் சஹாபாக்கள், அவர்கள்ட்ட பாடம் படித்தவர்கள் தாபீன்கள். தாபீன்னா பின்பற்றியவர்கள். சஹாபாக்கள்கிட்ட பாடம் படித்த முஸ்லிமான நிலையில் அதே மௌத்தானவர்கள் தாபீன்கள். தபா தாபீன்கள்கிட்ட பாடம் படித்து முஸ்லிமான நிலையிலே மரணித்தவர்களுக்கு பேர் தபா தாபீன்கள். பின்பற்றியவர்களை பின்பற்றியவர்கள் இந்த 3 நூற்றாண்டு முடிந்த உடனே இந்த பிரச்சனை கிளம்பிருச்சு. எந்த பிரச்சனை? மியூசிக் பிரச்சனை. ஏன்னா ஒரு ட்ரையான காலம் ஆயிடுச்சுல. ஒரு இஸ்லாம் அப்படி வெளியில் குரான் அப்படி மக்கள் மனசில் போய் ஊடுருவி அந்த ராகத்தில் மயங்கி கிடந்தவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு 3 நூற்றாண்டு முடிஞ்சோன்னா உங்களுக்கு அந்த பஞ்சாயத்து வந்துடும் தானே. நமக்கெல்லாம் 3 மணி நேரம் தான் அதானே. குரானை ஓதிக்கிட்டே இருக்கும்போது 3 மணி நேரத்தில் என்ன இதிலே இருக்கும், கொஞ்சம் டைவர்ட் ஆகிட்டு வருவோமே அப்படின்னு அவங்க 3 நூற்றாண்டு தாங்கியிருக்காங்க. அதுவே பெரிய விஷயம். இதுல இருந்து சிக்குன இந்த உம்மா கொஞ்சம் கொஞ்சமாக எந்த அளவுக்கு இதில் பின்னாடி வந்தவர்கள் பெரும்பெரும் சில இமாம்களே இசை ஹலால் என்று ஃபத்வா கொடுக்குற அளவுக்கு போயிட்டாங்க. பெரும்பெரும் இமாம்கள், நான் சொல்கிறது சும்மா சின்ன ஆட்கள்ல, உலகமே அவர்களுடைய ஃபத்வாவுக்கு காத்துக்கிட்டு இருக்க பெரும்பெரும் இமாம்களில் சிலர்கள் பேர் வேணாம் சரிங்களா, அவர்களை இது ஹலால்ட்டாங்க. அப்புறம் எப்படியா ஹலால் ஆகும் அப்படின்னு அவர்களோட ஃபைட் பண்ண ஒரு இமாம். இப்படி இன்னைக்கு மியூசிக் எந்த வீட்லேயும் இல்லை, எல்லா வழிபாட்டு தலங்களுக்குள்ளேயும் ஊடுருவிடுச்சு. எங்கேயுமே இது அந்த இசை கருவிகள் இல்லாத இடமே இல்லை அப்படின்ற அளவுக்கு மொபைல் ஃபோன் வந்ததில்
எல்லா இடத்துலையும் மியூசிக்கு ஊடுருவிச்சு. அதானே? எந்த அளவுக்குன்னா பள்ளியாசெல்லாம் போட வேண்டியது இருக்கு. நம்ம பள்ளியில் காணோம், மொபைலை சுவிட்ச் ஆஃப் செய்யுங்கள் அல்ல சைலண்டில் போடுங்க அப்படின்னு. ஏன்னா அங்கே ஒருத்தர் இமாம் கிராத் ஓடிட்டு இருந்தால் இங்கே ஒன்று ஓடிட்டு இருக்கு. அதானே? இங்கே ஒன்று, அதுவும் சில பேருக்கு அது ஆஃப் பண்ண கூட தெரியல. பெரியவர்களுக்கு நாகூரணிபா ஒரு பக்கம் இருந்து அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு, தொழுகையே நீ மறக்கலாம். எங்க எதுல இங்கே தொழுதுகிட்டு இருக்கவர்கிட்ட எதடா மறக்க சொல்றீங்க? நாங்கள் தொழுது வச்சுட்டு இருக்கோம். அவரு இப்போ நம்ம மறந்துட்டோமா இல்லை அவர் மறந்துட்டாரு? யார் மறக்குது ஏங்க? அப்போ தொழுதுட்டா எல்லாம் யாருக்கு சிந்தனை நிற்கும்? எல்லாருக்கும் போயிடும். அது இன்னும் என்ன தெரியுமா? இதுகளுக்கு பேரே இஸ்லாமிய பாடல்கள், இஸ்லாமிய கீதங்கள். இன்னும் இதுல உச்சபட்சமாக இது ஹலாலா ஹராமான்னு தெரியாம சில பேர் இத கடையாவே வச்சிருக்கிறாங்க. ரஹீம் மியூசிக்கல் கடை. எது? ரஹீம் மியூசிக்கல் கடை. எப்படி இருக்கு? ரஹீம் சாராய கடைன்னு வச்சாலும் ரெண்டு ஒண்ணு தானே. வச்சுட்டு இதை ஒரு அம்மா என்கிட்ட சொல்றாங்க. நான் அந்த அம்மா நான் 2 நாள் கழிச்சு சந்திச்சேன். எனக்கும் தெரியல, அவங்க இப்போ நான் அந்த என் ஊரை சொன்னேன்னா நீ அந்த ஊரா? நம்ம ஊர் பயணியே அப்படின்னு. அப்போ அவங்க கேட்குறாங்க, ரஹீம் மியூசிக் கடை தெரியுமா அப்படின்றாங்க. தெரியுமே அப்படின்னு. என் புள்ளதான் அவன் அப்படின்னாங்க. சரிதான், நல்ல அறிமுகம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு போயிடுச்சு. இசை எல்லா இடத்துலையும் ஊடுருவிச்சு. ஹலால் என்று வாதிடுவார்கள். அதுதான் இப்போ அதில் பெரிய முக்கியமானது. ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இசைக்கருவிகளை உடைத்தெறிவதற்காகத்தான் நான் அனுப்பவே பட்டுள்ளேன். சரிங்களா? அதுல இசையில பல இதுல அடிக்கிறதுன்னு இருக்கு. அதுக்கு இன்னைக்கு நீ அது ஒரு உலகமாவே போயிடுச்சு. சரிங்களா? அது எந்த அளவுக்குன்னா நம்ம ஆளுகளுக்கு கொஞ்சம் ஈமான்தாரிகளுக்கு இசை, எல்லா இசையும் கேட்கிறவர்களுக்கும் சில ஈமான்தாரிகளுக்கு சூஃபி இசை இருக்கிறதுல அதை கேட்கலாமே. எப்படி சூஃபிகளுக்குன்னு இசை இருக்கான். அது எங்கப்பா அப்படின்னா, அதுக்கு இன்னைக்கு ஒரு ஃபெஸ்டிவலை நடத்தினான் நம்மால். அவர் ஐகான், முஸ்லீம்களுடைய ஐகான் ஏஆர் ரஹ்மான் சூஃபி இசை ஃபெஸ்டிவல் எப்படி நடத்துறான். அவன் எப்படி கொண்டு வரானுங்க பாருங்க. மற்றவங்க பாடலாம் காப்பி அடிக்கிறது தப்பு, ரஹ்மான் பாடம் காப்பி அடிச்சுக்கலாம். நம்மால் தானே அவரு ரஹ்மான்ல பேர் வச்சிருக்காரு அவரு. அந்த அளவுக்கு இசையில எல்லா இடங்களையும் ஊடுருவது மட்டும் இல்லாத ஹலாலாக ஆக்கி கொண்டு வந்துட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இசை என்பது ஃபஸ்ட்டு நம்மளை எதிலிருந்து கட்டாக்கும் என்றால் குரானிலிருந்து நம்மளை கட்டாக்கிறோம். குரானை கேட்கவே விடாது. அது ஒரு ட்ரையான குரலாக இருக்கும். ஏன்னா நம்ம அஜமி, நம்ம அரபுகள் கிடையாது. அது மொழியும் புரியாது. ஒளி முடியாததுல ஒரு இலக்கிய நயமிக்க ஒரு வாசகங்கள் எப்படி நம்ம உள்ளுக்குள்ள இறங்கும். அதுவும் இன்னைக்கு இசையில எல்லாத்தையும் கொண்டு வரோம். சிரிக்கணுமா இசை இருக்கு, அழுகணுமா இசை இருக்கு, அப்படி டக்கு டக்குன்னு மாத்தோம். லேட்டாலாம் கிடையாது. இப்பயே நீங்க குத்தாட்டம் போடணுமா இங்கே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடலாம். ஒரே குத்தாட்டம் தான். அப்படியே சோகமாக்கணுமா அப்படியே சோகம். 2 மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வரோம். எதை வச்சு? காட்சியை வச்சல்ல, இசையை வச்சுதான். சரிங்களா? நம்ம இசை இல்லாம நீங்க அந்த காட்சிகளை பார்த்தீங்கன்னா எஞ்சி போயிருவீங்க. அது இசை, அதுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் கொடுக்குறான் பாருங்க, நம்மளால அப்படியே உட்காந்துருக்கான். எதுக்கு என்னடா நினைச்சுன்னா கண்ணீர் வருது தாரதாரையா. இன்னமும் இவன் அம்மா செத்தது கூட அழுதுருக்க மாட்டான், அவன் கண்ணில் தண்ணி வருது. அங்க என்னடா இசை அவ்வளவு மோசமானது. நபிகள் ஷைத்தானுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதிகள்ல மிக முக்கியமான வஸ்தஃப்ஸிஸ் மனிஸ்ததஅத மின்ஹும் பிஸௌதிக், உன்னுடைய குரலை அவர்களுக்கு எதிராக நீ பயன்படுத்தி கொள் என்ற வார்த்தையை கொடுத்துருக்கான் அல்லாஹ். சைத்தானுடைய குரல் அவ்வளவு இனிமையா இருக்கும். அதுல உருவானதுதான் இந்த மியூசிக் கருவிகள் பூரா. தனி உலகமே இருக்கு. ஒவ்வொரு கருவிகள் கோடி லட்சமா செலவழிச்சு வாங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு மக்கள் இருக்கிறார்கள். அதனால அல்லாஹ் அந்த காலத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம விளிம்புல நிக்கிறோமா இல்ல தூரமா நிக்கிறோமா? விளிம்புல நிக்கிறோம். மறுமையின் விளிம்புல நிக்கிறோம். நம்ம அப்படின்னா உள்ள போயிடும், அழிஞ்சிருவோம். அப்படி இடத்துல அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால இந்த மியூசிக், எல்லா வகையான மியூசிக்கும் ஹராம் தான். தப்ஸ் அடிச்சு ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சில பேர்
தப்ஸ்னா என்ன சொல்லு ஃபர்ஸ்ட் வா அப்படின்னு கூப்பிட்டு கேட்டோம்னா, இல்லை அது டம்மு டம்முன்னு அடிக்கிறது. டம்மு டம்முன்னு அடிக்கிறதுல இலை வீட்டுக்கு அடிக்கிறதா, கல்யாண வீட்டுக்கு அடிக்கிறதா சொல்லு அப்படின்னா, ரெண்டும் பண்ணிக்கலாம். இலை வீட்டுக்கு வந்து அடிக்கிறது அடிப்பேன் பெருநாளையில், தெருவில் பூரான் பக்கத்து சமுதாயமாக சண்டைக்கு வந்துடும். ஏன்டா இப்படி பெருநாள் அன்னைக்கு இலை வீட்டில் அடிச்சு தொலைகிறீங்க அப்படின்னு. கல்யாண வீட்டில் அடிக்கிறத அடிங்கடாண்டா, ஏன்டா என் வீட்டில் இலை விழுந்து இலக்கு நீங்க கல்யாணம் போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்களாடா. என்னன்னா ஒரு புரிதலே இல்லாத அளவுக்கு நம்மளை கொண்டு வந்து சைத்தான் குழப்பி விடுறது. சரிங்களா? ஈஸியா புரிஞ்சு எல்லாமே ஹராம், அவ்வளவுதான். குரானு கேட்க விடாது. மெயின் அசலை புரிஞ்சுக்கிட்டோம்னா தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சரிங்களா? அது இது அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி சொன்னாங்க. அரபுகளிடலா தக்கூமு ஸாஅத்து ஹத்தா யல்ஹகு ஹய்யும் மின் உம்மத்தி பில் முஷ்ரிகீன். 22. கவனமா கேளுங்க. முஷ்ரிக்கு என் உம்மத்திலிருந்து ஒரு கூட்டம் முஷ்ரிக்குகளோடு போய் சேர்வார்கள், முஷ்ரிக்குகளோடு போய் இணைவார்கள். இணைஞ்சு ஹத்தா எந்த அளவுக்கு அவங்க போயிடுவார்கள் என்றால், துஅபது ஃபி ஆமு என்ற சிலைகளை வணங்க ஆரம்பித்து விடுவார்கள். மின் உம்மத்தில் அவுசான், என் சமுதாயத்திலிருந்த சிலர்கள் சிலையையே நேரடியாக வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க சஹாபாக்களுக்கு. எனக்கு பின்னால் நீங்க முஷ்ரிக்குகள் ஆயிடுவேன்னு நான் பயப்படவே இல்லைன்னாங்க. நான் பயப்படவே இல்லைன்ட்டாங்க. யார? சஹாபாக்களை. அவ்வளவு உத்தரவாதம் கொடுத்தாங்க. ஏன்னா நீங்க ரிட்டர்ன் போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ரசூலா சொல்றாங்க. அப்ப ரசூலாவுடைய காலத்துல ஷிர்க்கு இன்னும் சொல்ல போனா சிலை வணக்க வழிபாடுகள் துடை தெரியப்பட்ட ஒரு பூமி எதுனா ஜசீரத்துல் அரப், அரபு தீபகற்பம். அங்க சிலை வணக்க வழிபாடு ரசூல்லா அவருடைய உயிரோடு இந்த காலத்துக்குள்ளே முடிச்சு கட்டிட்டாங்க. கடைசியாக இருந்த ஒரு ஓரத்துல இருந்த அந்த வழிபாட்டை கூட ஹாலித் பின் வலீதுடைய தலைமையில போய் முடிச்சு கொடுத்தாங்க. அப்ப ஷைத்தான் அலறடிச்சு ஓடுனான். அரபு ஜசீரத்தில் எனக்கு இடமே இல்லையா அப்படின்ட்டு ஓடுனான்றாங்க. அந்த அளவுக்கு கண் முன்னால எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சு அந்த பாக்கியம் சஹாபாக்களுக்கு தான் முடிச்சு. அப்படி சொன்ன ரசூல்லா பின்னாடி சொல்றாங்க, ஒரு சமூகம் என் சமூகத்துல இருந்தே வருவாங்க, என் உம்மத்துல இருந்தே ஒரு கூட்டமே வரும். அவங்க வந்து என்ன செய்வாங்க? சிலைகளையே வணங்குவாங்கன்னாங்க. கோத்திரம் இன்னென்ன ரசூலா சொல்றாங்க, இன்னென்ன கோத்திரங்கள் வரும்னாங்க. தௌஸ் கோத்திரம் அதுல முன்னணியில் நிற்கும்டாங்க. இன்னைக்கு அதை நோக்கி அரபு தேசம் மெல்ல 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 நகர்ந்து அடுத்து இனி வெளிப்படையாக இதை ஆதரிச்சு பேசாத அளவுக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து இப்ப வந்து அரபு இளைஞர் கூட்டமைப்பு ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. அரபு இளைஞர்கள் கூட்டமைப்புன்னு சொல்லி. அவங்களோட நோக்கம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் நோக்கமே இழந்த கலாச்சார பெருமைகளை மீட்டெடுப்பது. அதுல லாத்து, உஸ்ஸா, மனாத்து போன்ற சிலைகளை மீட்டெடுப்பது. என்னவா? லாத்து, உஸ்ஸா, மனாத்து சிலைகளை மீட்டெடுத்து கொண்டு வந்து எங்க கொண்டு வைக்க போறாங்க தெரியல. எங்க போயிட்டாங்க பாருங்க அரபு இளைஞர்கள். வரும்ட்டாங்க ரசூல். அப்படி வரும். தௌசுக்குள்ள பெண்கள் உஸ்ஸாவுனுடைய மனாத்தினுடைய லாத்தினுடைய சிலைகளுக்கு முன்னால் தங்களுடைய பின்பகுதியை காட்டி ஆடாத வரைக்கும் கியாமத்து நாள் வராதுட்டாங்க. பெண்கள் வழிபாடுகள் செய்தோட மட்டும் இல்லை, நம்ம பார்க்குற இந்த அஜ்மீர் தேசத்துல என்ன களியாட்டங்கள் கடவுள் பெயரால் நடக்கிறது அத்தனையும் நடக்க போகுது. பார்க்குறோம்ல, கோயில் அன்னைக்கு தான் கரகாட்டம் உருவாக்குறான் நம்மால். இப்ப கோயில் திருவிழாவுக்கு எதுக்குடா கோயில் திருவிழா அப்படின்னா, கோயில்னா பக்தி, பக்திக்கு எது கரகாட்டம்? கரகாட்டத்தோட ட்ரெஸ் என்ன? ட்ரெஸ்ஸுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கா? அங்க போனா பக்தி வருமா, சக்தி வருமா? நம்ம ஆளுக போவா வேற மூட்ல போயிடுறாங்க. ஏன்னா அது இல்லை. இந்த நிலையை தூக்கி அரபு தேசம் வரும். இதுல பெரிய கவலைக்குரிய என்னன்னா, இந்த நிலையை நோக்கி அரபு தேசம் வரும். அதுக்கான எல்லா ஏற்பாடும் இப்ப அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை எடுத்துட்டே வராங்க. ஹயாவை இப்ப அரபு நாட்டுல இது நடந்துருச்சு. பெண்கள் வந்து அது என்ன சொல்லுவாங்க, ஃபேஷன் ஷோ, உள்ளாடைகளான ஃபேஷன் ஷோ நடக்குது. எந்த பெண்கள்கிட்ட கற்பனை கூட பண்ண முடியாது. சஹாபாக்களுக்கெல்லாம் இது கற்பனை கூட பண்ணியிருக்கோம். ஜாகிலியான்னாங்க.
மடமையில செஞ்ச காரியங்களை இன்னைக்கு நாகரிகம் என்ற பெயரால விழா எங்க சவுதிக்குள்ள அரபு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெல்ட் ஆகி போயிட்டே இருக்கு பாருங்க. எல்லாம் நடக்குது. இதுல உச்சபட்சமாக இந்த அரகுர ஆடையோடு சிலைகளுக்கு முன்னால் பக்தி பரவசத்தோடு ஆட போகிறார்கள். அதையும் இந்த உம்மா பார்த்துட்டு தான் இருக்க போகிற வழியே இல்லை தடுப்பதற்கோ. அதை தப்பென்று சொல்லுகிற அரபு உலமாக்களுக்கு வேல்யூவோ எதுவுமே இல்லாமல் போயிடும். ஏன் போயிடுது? இது சரி தப்பு, இது ஆதரிச்சு இமாம்கள் இல்லை, அவங்க கத்துறாங்க. அந்த அந்த வாய்ஸுக்கு என்ன அங்கீகாரம், என்ன அந்தஸ்து இருக்கு? ஒன்றும் இல்லை. போகிற போக்கில் 4 பேர் நம்ம மாதிரி பள்ளியாசுகிட்ட உட்காந்துட்டு எல்லாவே காப்பாத்துறான்னு உட்காந்துட்டு இருக்கோம். வெளியில பெரும்பான்மையா லட்சக்கணக்கான இளைஞர்கள் அந்த ஆள் கடக்காரு அப்படின்ட்டு போயிட்டே இருக்காங்க. காரணம் என்னன்னா, இப்படி போகுன்ற ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இதுல உச்சபட்சமாக இந்த உம்மாவிலேயே ஷிருக்கு பெருகும்னாங்க. ஷிருக்கு பெருகும் என்றால் ஷிருக்கு இன்னைக்கு உச்சத்துல ஆட்டி படைக்குது. யார் முஸ்லிம் யார் முஷ்ரிக் என்று பிரித்தறிய முடியாத இடத்துல முஸ்லிம் உம்மாவுடைய உலமாக்கள்லேயே பிரிஞ்சு போய் நிற்கிறார்கள். அரபு உலமாக்களை சொல்றாங்க, தமிழ் அரபு அல்லாத உலமாக்களை விடுங்க, அரபுகள் தான் நமக்கு முக்கியம். ஏன்னா அவங்க மொழி நமக்கு இப்போ நான் வாய்ச்சதா புரிஞ்சா நமக்கு புரியாது. அத்தா கூமு சாத்து அப்படின்னா என்ன நமக்கு புரியாது ஆனால் அவங்களுக்கு புரியுமா இல்லையா? கியாமத்து நாள் வராது, முஷ்ரிக்குகளோடு என் உம்மத்திலிருந்து ஒரு சமுதாயம் இணைகிற வரைக்கும் கியாமத்து நாள் வராதுன்ற வார்த்தை தமிழ்ல நமக்கு புரியுது. இதே அரபுல சொன்ன இதே நம்ம அரபுக்காரன் போய் சொன்னா புரியுமா அவனுக்கு? அதான் நிலைமை நமக்கு. ஆனா அவங்களுக்கு அவங்க மொழியில சொல்லப்படுது, ஆனாலும் செய்யவே படுது என்றால் எப்படி போகுது பாருங்க. போகும், அது ஒன்றும் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு இந்த உம்மாவுல ஷிருக்கு பெருகிருக்குது என்பதற்கு ஒரு புத்தகமே வந்திருக்கிறது. அத்தமு ஃபில் உம்மா, இந்த உம்மத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கண்ணீர் துளிகள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அரபுல. அந்த புத்தகத்தில் என்ன சொல்றாருன்னா, இந்த உம்மாவுல சரிபாதி பள்ளிவாசலுக்கு நிகராக தர்காக்கள் கட்டப்பட்டிருக்கிறது. எதுக்கு சரிநிகரா? ஒரு பக்கம் பள்ளிவாசல் எவ்வளவு கட்டப்பட்டிருக்கிறதோ அதே அளவு தர்காக்களும் எங்க கட்டப்பட்டிருக்கு? அரபு பூமிகளுக்குள் கட்டப்பட்டிருக்கிறது. அதுல கந்தூரி விழாக்களுக்கு 30 லட்சம் பேர் 40 லட்சம் பேர், ஹஜ்ஜுக்கு இணையான மக்கள் கூட்டம். எதுக்கு? நம்ம ஆளுங்க இணைஞ்சிட்டாங்க. மக்கள் என்ன ஹஜ்ஜுக்கு ஆள் கூப்பிட்டு இருக்குது? ஜாகிலியாவில் கூட இல்லைங்க. பெரிய கொடுமை இது என்ன வார்த்தை தெரியுமா? அந்த வார்த்தையை சொல்லிட்டு சொல்றார். ஜாகிலியா கூட இல்லை. ஏன்? அப்ரஹாம் காபாவை இடிக்க வந்ததே அவங்க கட்டி வச்ச சர்ச்சுக்கு மக்கள் போக மாட்டேன்ட்டாங்க, காபாவுக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. அவனுக்கு அதான் கோபமே. இந்த பள்ளிவாசலை வச்சுருந்தாலடா எங்களை ஆட்டி படைக்கிறீங்க, ஒன்றும் ஒட்டுமொத்தமாக தரமட்டம் ஆக்கிறேன்னு வந்தான். ஆனா இன்னைக்கு என்னன்னா, முஸ்லீம்ன்ற பேரை வச்சுட்டு சொல்றான், ஹஜ்ஜுக்கு இணையாக மக்கள்னா 30 லட்சம் மக்கள் கூடினார்கள் ஒரு கந்தூரி விழாவில். எகிப்துல, வேற எங்க இல்லை, இங்க நம்ம நாட்டுல கூடுறதெல்லாம் தனி. எங்க? எகிப்துல. அது எந்த அது பொம்பளைங்க அந்த தர்கா அந்த தரிகாவுக்கு போய் பொம்பளை உருவாக்குனது. அந்த பொம்பளை கீழே கூடுறாங்க நம்மால் போய் பக்தி பரவசத்தோடு. என்ன பக்தின்னு தெரியல நமக்கு. இப்படி கூடி மக்கள் அலையாக ஷிர்கின்பால் செல்வதை பார்ப்பீர்கள் நாங்கள் சொல்ல. இதுக்கு மேல நீ உச்சம் வருமானலாம் நமக்கு தெரியல. அதானே? எந்த பள்ளிவாசலுக்கு பார்த்தாலும் அது பக்கத்துல ஒரு தர்கா கடந்துதான் நீ உள்ள வரணும். நம்மால் சைத்தான் சபதம் பண்ணதுல தெளிவா இருக்கான், என்னை கடந்துதான் நீ போயணும்ட்டான். அவனை கடக்காம இங்க வர முடியல. தைக்காவுக்கு பலதை கடந்து வர வேண்டியதா இருக்கு. எத்தனை 1 2 3 பள்ளிவாசல கடந்தா 3 தர்காவை கடக்க வேண்டியதா இருக்கு, கடக்க வேண்டியதான் இருக்கு. வேற வழியே இல்லை. என்னை கடந்து போ நீ முடிஞ்ச அப்படின்னா கடந்துதான் வர வேண்டியதா இருக்கு. அப்படியே அதுவும் ஆதரிக்கிற உலமாக்கள் இருக்காங்க பாரு, அவங்கள என்ன சொல்லுவீங்க? தர்கா கூடாது என்று வழிகட்ட தாய்கள் பேசுகிறார்கள். நபி வழினா ஒரு தலைப்பு போட்டிருக்கான், நபி வழி நடக்கும் மகான்களின் ஜியாரத். தலைப்பை போட்டு அடிக்கும்.
ஸ்டேஜ் போட்டு பேசுறான். தர்கா கூடாது என்று சில முட்டாள்கள் பேசுகிறார்கள். எது சைத்தான் பேசுற மாதிரியா இருக்கா? அப்படியே சைத்தான் நேரடியா பேசுற பயன் பண்ண மாதிரி இருக்கு. அப்படியே சொல்லுவார்கள். அப்படியே பேசு. அது உச்சமா எங்க போறான்? கர்ஆவுக்கு போலாட்டி நீ முஸ்லிமே இல்லைன்ட்டான். அல்லாஹ் நினைப்பான், இப்படி ஒரு கொள்கை எங்கடா சொல்லி கொடுத்துரு. அவனை கூப்பிட்டு கேட்டாலும் இல்ல நீ இப்படித்தான் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லுவான் போல. அப்படிதான் சொல்றாங்க. தர்காவுக்கு போல ஒரு சுன்னத், ரசூலா காட்டிய வழிமுறை. ஜியாரத் இல்லை என்றால் இஸ்லாம் இல்லை. வழிகேட்ட வஹாபிகள் கூட்டம் கெடுக்கிறார்கள் முஸ்லிம்களை. நல்லா கெடுத்தோம்டா. ரசூலா சொன்னார்கள். அதுல உச்சபட்சமா எங்க போய் நிக்குது? துபை எங்க போய் நிக்குது? டைரக்டா போயிட்டான். சிலையை கட்டி யார் போயாம அதனுடைய அமைச்சர் தான் போய் திறப்பாவிலே கலந்துக்கிறாரு. அடுத்து என்ன பண்ணுவாங்க? அரபு நாட்டினுடைய 57 தலைவர்கள் நேரடியா போய் மத நல்லிணக்க மாநாடு அப்படின்னு நடத்துவாங்க தானே. பள்ளிவாசல்ல நம்மால எழுதி போறோம் மத நல்லிணக்க மாநாடா. எந்த பள்ளிவாசல்ல ஃபர்ஸ்ட் எதை போறோன்னு? மத நல்லிணக்கம்னா என்ன? மதத்தை விட்டு மத சார்பற்ற, அதானே, மத சார்பற்ற தன்மையை பாதுகாக்கும் மாநாடு. மதங்களை எல்லாம் விட்டுட்டு வாங்கடா அப்படின்னா எங்க? நம்ம பள்ளிவாசல்ல இருக்கு, பெருசா போர்டு எழுதி போட்டிருக்கான். இதை ஃபர்ஸ்ட் சிம்பிளை எதை போடுவீங்க? போடு, முஸ்லீம் சிம்பிளை போடு. நாங்க மதத்தை விட்டு எல்லாம் வந்துடுறோம், பள்ளிவாசல வேற நோக்கம் வச்சுக்கங்கடா அப்படின்ட்டு போக வேண்டியது தானே. வெளிப்படையா செய்யறானுங்க பாருங்க. கொஞ்சம் கூட அதுல சில இமாம்களுக்குள்ள போயிட்டு அல்பாத்தியாங்க நம்ம ஆளுகளை என்னடா சொல்லக்கூடாது. ரசூலா சொன்னார்கள், கியாமத்தினருடைய அடையாளங்கள்ல மிக முக்கியமாக அரபு கோத்திரமாக ஷிர்க்குக்கு போவீர்கள், என் உம்மத்தோ முஷ்ரிக்குகளாகவே போய் சேர்வீர்கள், அதுல உச்சபட்சமாக சிலைகளை நேரடியா வணங்க ஆரம்பிப்பீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மளையும் நம்முடைய சந்ததிகள் நம்முடைய குடும்பங்களையும் அதிலிருந்து அல்லாஹ் மீட்டெடுக்கணும். ஒரு காலம் ஷிர்கின்பால் போக விடாமல் பாதுகாக்கிற பெரும் பொறுப்பு, குறிப்பா நம்மளை தற்காத்து கொள்கிற பொறுப்பு நம்மளுக்கு இருக்கிறது. அல்லாஹ்ட்ட கேளுங்க அடிக்கடி துவா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக் மின் அன் அஸில்ல மின் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக ஷையா வ அன் அலமுஹு வஸ்தக்ஃபிருக லிமா லா அலம். இறைவா, நான் அறிந்து கொண்டே உனக்கு இணை வைப்பதை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். நான் அறியாமல் செய்கிற இணை வைப்பை விட்டு உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்கள். இது முந்தைய காலத்துக்கு பொருந்ததோ, முந்தைய காலத்துக்கு தேவையா இருந்ததோ இல்லையோ, ஆனால் இந்த காலத்துக்கு அவசியம் தேவை. ஒவ்வொரு தொழுகையிலும் செய்யுங்க. சும்மா இருக்கிற போது கூட இந்த வாசகங்களை மீண்டும் மீண்டும் அசைப்போடுங்க. இது எதுல போய் நிற்கும் என்று நமக்கு தெரியல. முழுமையாக முஸ்லிம் உம்மா இறங்குற காலம் இன்ஷா அல்லாஹ் வரலாம். நீங்க ஒருவேளை நவுது பில்லாஹி மின்ஹா இந்த நடக்க போகிற யுத்தத்தில் ஒருவேளை இஸ்ரேல் காணாமல் போய் ஈரான் மெர்ஜாய் மேல வந்துச்சுன்னா இது நடப்பதற்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஈரான் தோத்தா ஈரான் ஜெயிச்சா நம்ம நினைக்கிறோம். ஈரான் ஜெயிச்சு என்றால் பப்ளிக்காக ஷிருக்கை ஆதரிச்சு ஷிருக்கு மட்டும்தான் இஸ்லாம் என்று பேசக்கூடிய ஒரு காலம் வரும். ஏன்னா அது அப்படிதான் வச்சிருக்கு ஈரானை. ஈரானுக்குள்ள சர்ச் இருக்கலாம், ஈரானுக்குள்ள யூத கோயில் இருக்கலாம், ஈரானுக்குள்ள ஷியா பள்ளிவாசல் இருக்கலாம், ஈரானுக்குள்ள ஒரு சுன்னத்து வல் ஜமாத்து பள்ளி கூட கிடையாது. அவ்வளவு பெரிய தேசத்துல ஒரு சுன்னத்து வல் ஜமாத்து பள்ளி கூட கிடையாது. ஒட்டுமொத்தமா அடிச்சு உடைச்சு முடிச்சிட்டார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் சிரியாவுக்குள்ள கை வந்து சிரியா ஃபுல்லா பரப்பி இருக்கிறார்கள். அலப்போ, அங்க இருக்கிற தாஃபிக், அங்க இருக்க பெரும் பெரும் நகரங்கள், எல்லா நகரங்களையும் அவுலு சுன்னா வல் ஜமாவை அடிச்சு துவம்சம் பண்ணி ஓரளவு எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு பூரா ஷியாக்களாக கொண்டு வரப்பட்டிருக்கு. மிக மோசமான தரீக்கத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறது தான் சிரியாவுனுடைய ஆட்சியாளன் பஷர் அல் அசாத் இருக்கானே. அவன் நம்ம போற போக்குல எல்லாம் தட்டிட்டு போற முடியாது. ஃப்ரௌனோட கொஞ்சம் மேலே போய் ஃப்ரௌனாவது ஆனா ரப்புக்கு முலாலான்னா அவன் என்ன சொன்னான் தெரியுமா? லா இலாஹ இல்லா பசார்னா. என்ன சொல்றான்? லா இலாஹ இல்லா பசார்னா, என்ன தவிர வேற கடவுளே இல்லடான்னு தம்பங்கடா. அவங்க ஆனா ரப்புக்கு முலாலானா ஃப்ரௌன். இவன் என்ன சொல்றான்? இவன் உட்காந்துக்கிட்டு
நம்ம முஸ்லிம் தலைவர், முஸ்லிம் மன்னர், என்னடா இவனுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? இப்படிதான் சிரியாவினுடைய நிலை இருக்கிறது, எகிப்தினுடைய நிலை இருக்கிறது. எகிப்துல ஒண்ணுமே அவர் எதுல இருக்காருன்னு அவருக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. ஜோர்டான் மன்னர் ரசூலாவுடைய பரம்பரை. யாரு? அப்துல்லா. அவரை பார்த்தீங்கன்னா நீங்க ரசூல்லாவை வந்து மறந்துடுவீங்க. ஆமா, நீங்க ஜோர்டான் மன்னரை அடிச்சு பாருங்களேன், ஃபுல் சேவ்ல இருப்பார். உலகத்துக்கே முன்மாதிரி அவர் தான். அவர் யாரு? ரசூலாவுடைய நேரடி வாரிசு, ஹுசைன் ரலியல்லாஹுடைய வாரிசு. அவரு பரம்பரையில இருக்கிறவரு, ஒரு தாடி கூட கிடையாது, ஃபுல் ஷேவ். இப்படித்தான் இருங்கப்பா அப்படின்றாரு அவரு. அதோட மட்டுமா, அந்த அரபுகள் போடுவாங்கல்ல ஒரு ட்ரெஸ், அது போடவே மாட்டாரு, ஃபுல் கோட் சூட்ல தான் இருப்பாரு. நான் ஒரு ஐரோப்பியன், அவரு இது அந்த மேற்கத்திய நாடுகளுடைய ஜெராக்ஸை பார்த்துக்கங்க நான் அப்படின்ற மாதிரி இருக்காரு. கல்யாணம் முடிச்சாரு, வேர்ல்டு தலைவர்கள் அப்புறம் வர வச்சிட்டாரு. எளிமையான கல்யாணம் முடிக்கணும்ல மகளுக்கு, வேர்ல்டு தலைவர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு எல்லாம் அலப்புறை தான். யாருன்னா இவர்கள் தான் இன்னைக்கு நின்று போராடிட்டு இருக்காங்க. எதுக்கு? இஸ்லாத்தை காப்பாத்துறதுக்கு. இந்த போர்வையில ஒருவேளை ஈரான் மாரி நல்லா யோசிச்சு பாருங்களேன், எந்த அளவுக்கு பிரிஞ்சு போய் கிடக்கிறோம்னு. முஸ்லிம்கள் ஈரானை முஸ்லிம்களுக்கு ஏற்றுக்கொள்ளல என்பதற்கு அடையாளமே பெருசாலாம் ஒன்று நீங்க ஆய்வு செய்யணும். ஒண்ணு போதும். ஹனியா கொல்லப்பட்டோம், ஷஹீதானார். ஹனியாவுக்கு தொழுகை நடத்துனாங்களா ஜனாசா? ஃபர்ஸ்ட் யார் நடத்தினா? ஈரான் நடந்துச்சு. ஏன்னா அங்கதான் அவர் கொல்லப்பட்டாருன்னு நடந்துச்சு. தூக்கிட்டு வந்து கத்தார்ல ஒரு தொழுகை நடத்துறாங்க. ஏன் அந்த தொழுகை கூடாதா? ஏன்னா நல்லாவே தெரியும் அது தொழுகையே கிடையாது. ஈரான்ல தொழுகை வச்சது ஜனாசா தொழுகையே கிடையாது, ஏற்றுக்கொள்ளவே கூடாது. யாரு? ஹமாஸ் அந்த கொள்கையில தான் இருக்கு. அதனாலதான் ஹமாஸ் தூக்கிட்டு வந்து கத்தார்ல வச்சு தொழுகை நடத்தி அடக்கம் பண்ணுது. ஹமாஸுக்கே அதான் நிலைதான். ஹமாஸ் ஏன் இவ்வளவு வந்து ஈரானை நேரடியாக கூப்பிட மாட்டுது? ஒரு வார்த்தை வாங்கன்னா எல்லா பயிலும் வந்து இறங்குறதுக்கு ரெடியா இருக்கிறான். ஹிஸ்புல்லாவா, ஈரானவா, எல்லாரும் வாண்டு கூப்பிட்டு ஒரு அழைப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா வாய்ப்பு கிடைக்கணும். ஆனா ஹமாஸ் கடைசி இவ்வளவு இழப்புகளை சந்தித்து கூட கடைசி வரைக்கும் ஒன்னோ நான் இணைய மாட்டேன் ஏன் சொல்லுதுன்னா அதுக்கு தெரியும். அவன் மட்டும் கசாவுக்குள்ள கை கால் வச்சான், கசா பூமி ஷிர்கின் உச்சபட்சத்துக்கு போயிடும். எல்லாத்தையும் இஸ்லாத்தின் போர்வையாலவே மாற்றுவான். எல்லா நாதாக்கள், சுகதாக்கள், அவுலியாக்கள், வலிமார்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அந்த அன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு நடந்த ஒரு பெரிய குடும்பம் பார்த்துட்டு எனக்கு இதுக்கு என்னடா நம்ம துவா செய்யறதா இல்ல விட்டுட்டு போறதா இல்ல எரிச்சல் போறதா ஒண்ணுமே தெரியல. அப்படி கண்டாங்க. அந்த பகது சூரா அவன் ஹிஸ்புல்லா ஹமாண்ட ஒருத்தனை போட்டானுங்கல்ல, லெபனானுடைய தலைநகரிலே போட்டானுங்க. விழுந்து செதறி இருக்கிறது, மக்கள் கூடுறாங்க. கூடனா என்ன சொல்லி கூடணும்? ஒண்ணு சொல்லாம கூட கூடி தொலைஞ்சிட்டு போ. லப்பைக்கு யா ஹுசைன்ன்றான். எப்படி? லப்பைக்கு யா ஹுசைன். ஹுசைன் யாரு? எங்க இருக்காரு? லப்பைக்கு அல்லான்னு ஊடுகடாண்டா. அல்லாத நாங்க வந்துட்டோம்னு பைத்துல் மக்தஸ்ல கத்துறாங்க. பைத்துல் மக்தஸ்ல நீங்க பார்க்கலாம், அப்பப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில நேரம் அங்க யூதர்கள் பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா மக்கள் உடனே வந்துருவாங்க, லட்சம் மக்கள் வந்துருவாங்க. வந்து நீங்க விண்ண மொட்ட அளவு கோஷம் லப்பைக் அல்லா இல்ல எப்பைக் யா அல்லா அப்படின்னுவாங்க. என்னன்னா அங்க வந்துட்டோம், அல்லா உனக்காக உயிரை கொடுக்குறதுக்கு அங்க தயாரா இருக்கான்னு. இவன் என்ன வந்து கொடுக்குறான்? லப்பைக் யா ஹுசைன்ன்றான். ஹுசைன் ரலியல்லாஹு பார்த்தாங்கன்னா போடாங்கன்றாங்க. இப்படி இருக்கான். ஏன்? முஷ்ரிக்குகள் ஊடுருவிட்டார்கள். புரிஞ்சுக்கணும். யூதர்களாவது நேரடியா வெளிப்படையா வரான். இவன் பசுத்தோல் போர்த்திய புலிகள் குறவலை கடிக்கிறதுக்கு பசுத்தோலை போத்திட்டு வரான். பசுமாடு தான் தடை கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, தொண்டையை கடி தூக்கிட்டு போயிடுவான். ஈமான் ஒரு துளி கூட இல்லாம முஸ்லிமுமாக ஆக்கிடுவான். அதுக்கான ஏற்பாடுகள் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எது வேண்டாலும் போகலாம். இவன் வந்தாலும் ஆபத்து தான், அவன் வந்தாலும் ஆபத்து தான். நம்மளை பொறுத்த இந்த யுத்தத்துல எந்த பக்கம் நிக்கிறதுன்னு முஸ்லிம் உம்மாவுக்கே தெரியல. அதனாலதான் மன்னர் போய் அமைதியா இருக்கான். ஈரான் மெர்ஜாய் வந்தாலும் காபாவை நோக்கி தான் வருவான். இஸ்ரேல் மெர்ஜாய் வந்தாலும் எதை நோக்கி தான் வருவான்? காபாவை நோக்கி தான் வருவான். ரெண்டு பேருக்கும் குறிக்கோள் எதுதான்? காபா தான். ரெண்டு பேரும் என்ன சொல்லிட்டு இருக்கான்? இவன் என்ன சொல்லிட்டான்? காபாவுல வந்து அஸ்தம் நடந்துகிட்டு இருக்குன்றான் யூதன். பூராத்தும் நாங்க கைப்பற்றி அதை புனிதப்படுத்துவோம். யாரு?
புனிதம் என்னத்தை பொறுத்த லாத்த கொண்டு வந்து வச்சிட வேண்டிதான். அவன் அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், காபாவை வகாபிகள் கரப்படுத்திட்டார்கள், கைப்பற்றி நாங்க சுத்தப்படுத்தோம்ன்றான். அவன் காபாவுக்குள்ள என்னடா சுத்தப்படுத்தோம், லாத்த கொண்டு வந்து வச்சிட வேண்டிதான், உசாவை கொண்டு வந்து வச்சிட வேண்டிதான், ஹுசைன் ரலியல்லாஹு சிலையை கொண்டு வந்து வச்சிட வேண்டிதான், கர்பலாவில் என்னென்ன அனாச்சாரங்கள் நடக்குதோ பூராத்தம் கொண்டு வந்து செஞ்சிட வேண்டிதான். எதுல? காபாவில். இதை நோக்கி வருண்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். லா தக்கூமு ஸாஅத்து ஹத்தா லா யஹுஜ்ஜல் பைத்துல் ஹராம். 23வது அடையாளம், ஹஜ்ஜுக்கு கைவிடப்படும் காலம் வரை கியாமத் நாள் வராது என்று சொன்னார்கள். ஹஜ்ஜு கைவிடப்படும், மதீனா ஹராபாகும், மதீனாவில் முஸ்லிம்களே இல்லா வெறிச்சோடிய நகரமாக மாறும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உம்ரானுல் பைத்துல் மக்தஸ், பைத்துல் மக்தஸினுடைய எழுச்சி, ஹராபு யஸ்ரிப், யஸ்ரிபினுடைய வீழ்ச்சியின் ஆரம்பம். அந்த வீழ்ச்சி எப்படி இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மதீனாவே ஆள் அறவற்றமற்ற பூமியாக மாற்றப்படும். எந்த இன்னைக்கு போய் பாருங்க மதீனாவை கற்பனை கூட பண்ண முடியாது. 1000, 2000, 3000, 4000, 5000 மாணவர்கள் படித்து கொண்டே இருக்கிற பூமி. எனி டைமும் லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் போய் வந்துகிட்டு இருக்கிற இடம் தானே மதீனா. கூட்டம் கூட்டமாக மக்கள் இருக்கிற இடம். அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய தாக்கத்தை இவர்கள் செலுத்துவார்கள். செலுத்த செலுத்த மக்கள் குறைஞ்சு எல்லோரும் வெளியேறுவாங்க. அந்த அளவுக்கு மிக மோசமாக மதீனா மாறும். அதனுடைய உச்சபட்சமாக முஸ்லிம்கள் ஹஜ்ஜி செய்யாமே போயிடுவார்கள். இதுல கூட ஹஜ்ஜி நிப்பல. கொரோனாவில் கூட உள்ளூர் வாசிகளுக்கு ஹஜ்ஜுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, வந்து பண்ணிட்டு போங்க அப்படின்னு. ஹஜ்ஜை நிப்பாட்டலை. ஆனால் உச்சபட்சமாக ஹஜ்ஜு கைவிடப்படும் காலம் மிக மோசமான காலமாக இருக்கும். அதுக்கு இடையில என்ன நடக்கும் என்றால் 2 யுத்தங்கள் நடக்கும். ஒன்று ஹர்பு நடக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹர்புனா என்ன? விரண்டோடுதல். ஹர்ப், ஹா போட்டா போர், ஹர்புண்டா விரண்டோடுதல். விரண்டோடுதல்னா எங்க போறதுன்றே தெரியாம முஸ்லிம்கள் ஓடுவார்கள். இன்னைக்கு அதே நிலை இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனுடைய துவக்க புள்ளியில நம்ம நிக்கிறோம். துவக்க புள்ளினா இந்த அரபு தீபகற்பத்தில் எப்பொழுது பெட்ரோல் கண்டுபிடிக்கப்பட்டு அதை நோக்கி பன்னாட்டு படைகள் அங்கு உள்ள நுழைய ஆரம்பிச்சதோ அதிலிருந்து இந்த வருஷம் ஆரம்ப வரைக்கும் உள்ள கணக்கீடின்படி 30 மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். எவ்வளவு மக்கள்? அப்பனா எத்தனை? 30 கோடியா? 30 கோடி முஸ்லிம்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் நாடற்றவர்களாக, வீடற்றவர்களாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹர்ப் முதல் போரே, அஹ்லாஸினுடைய முதல் துவக்கமே விரண்டு ஓடுவது. இப்ப ஃபர்ஸ்ட் கசாவிலேருந்து ஓடினாங்களா, கண்ணு முன்னால எவ்வளவு பெரிய இடம் பெயர்ந்திருக்காங்க என்னன்னு எதுவுமே தெரியாது. 22 லட்சம் முஸ்லிம்களுடைய கணக்கெடுப்பு. இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா அவ்வளவு பேரா தெரியுறாங்க. மயான பூமியா தெரியுது. உலகத்தில் ஒரு சுடுகாடு என்பதை கண்கூடா பார்க்கறதே நீங்க கசாவை பார்க்கலாம். இந்த மக்கள் எவ்வளவு பெரிய எந்தெந்த நாட்டுக்கு என்னென்னவா மாறி இருக்காங்க எதுவும் தெரியல. அடுத்து இப்ப லெபனான்ல இருந்து ஓடுறாங்க, ஆரம்பிச்சிருச்சு. லெபனானும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து சிரியா, அடுத்து எகிப்து போகும். ஃபுல்லா விரண்டு ஓடுவார்கள். எதை நோக்கி போறார்கள்? எங்க போய் வாடகை? எந்த நாடும் இன்னைக்கு ஏத்துக்கிறதுக்கு இல்லை அந்த முஸ்லிம்களையா, அந்த மனிதனா கூட ஏத்துக்கிறதுக்கு இல்லை. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா லிபியால இருந்து, லிபியா சதைச்சு வச்சிருக்காங்க, அங்கேயும் போக முடியாது. எங்க ஐரோப்பிய நாடுகளுக்கு போனீங்கன்னா குறி வச்சு அடிக்கிறோம். லண்டன் பாதுகாப்பான நகரம், அங்க ஓடினாங்க, எல்லாம் காலி. எல்லாம் இப்படி 30 கோடி பேர் என்கிறார்கள். இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. அப்படின்னா எவ்வளவு? கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி முஸ்லிம்கள் நாடற்றவர்களாக மாறப்போகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனா இவர்கள் இப்படி மாறிட்டா ஹஜ்ஜி எப்படி செய்ய முடியும்? அதோட மட்டும் இல்ல, இந்த இப்படி ஓடி முடிச்ச உடனே ஹர்ப், போர் ஆரம்பிக்கும். இதெல்லாம் போர் கிடையாது. அவனுக்கு நல்லா தெரியும் யூதன் ஏன் அமைதியா என்ன வரைக்கும் இருக்கிறான்னா,
இது யுத்தம் இல்லை, யுத்தத்துக்கான ஒரு துளி. யுத்தம் எப்படி இருக்க போது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த யுத்தம் எப்படி இருக்கும் என்றால், அந்த யுத்தம் மிக மோசமான வரலாறை கொண்ட யுத்தமாக இருக்கும். அதுல தாஃபிக், ஆமக், லாவுஸ் போன்ற ஊர் பேர், இது பூரா சிரியாவுடைய ஊர் பகுதி. இந்த இடம் பூராமே ரோமர்கள்ட்ட போயிருன்றாங்க. ரோமர்னா கிறிஸ்துவமயமாயிருன்றாங்க. கிறிஸ்துவமயமாயிரும், ஃபுல்லா கிறிஸ்தவர்கள் வந்து பெரும் படைகளை கொண்டு வந்து நிப்பாட்டியிருப்பார்கள். அந்த யுத்தம் மிக மிக கொடூரமாக இருக்கும். அதுலதான் 100க்கு 99 காலி. முடிஞ்சா ஒருத்தர் இருப்பாரு, அவர் கனிமத்தை எடுத்து என்ன செய்வாரு, அந்த யுத்தத்துக்கு முன்னால அந்த யுத்தம் முடிஞ்சு அந்த ஒன்ன வச்சுக்கிட்டு இருக்கப்ப வச்சு என்ன பண்றது, இந்த நிலை வரும். அந்த நிலை வருகிற போது ஒட்டுமொத்த மதீனாவும் ஹராபாய் நிற்கும், ஒன்றும் இருக்காது. மதீனாவே ஹராபாச்சுன்னா மக்கா சொல்லவே தேவையில்லை. மக்காவை பொறுத்த அளவுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி மதீனா மாதிரியான ஒரு ஸ்திகாமத்தான அந்த இடத்துல நிற்காது. அது கைவிடப்படும். அதுல எந்த அளவுக்கு உச்சபட்சமாக அந்த மக்கள் போவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கடா, 2 பிரிவாக உலகம் பிரிஞ்சு நிற்கும். ஒன்று முஸ்லிம்கள், இன்னொன்று ரோம்கள். ரசூல்லா ஒரு முன்னறிவிப்பு செஞ்சாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு பின்னாடி ரோம் கிடையாதுன்னாங்க, எனக்கு பின்னாடி பாரசீகம் கிடையாதுன்னாங்க. ஹெராக்லிஸ் மன்னர் மௌத்தாயிட்டாருன்னா இன்னொரு ரோம் உருவாகி வராதுன்னாங்க. அதே போல பாரசீகம், ஈரான்ல இருக்கக்கூடிய அன்னைக்கு பெரிய வல்லரசு, அது அங்க இருக்கக்கூடிய மன்னன் அவன் ஒருத்தன் தான். அவன் செத்துட்டான், அவன் ஒரு பொம்பளை இதை ஆக்கிட்டானுங்க. அவர் ரசூலாவுடைய காலத்திலேயே அவர் கொண்டு ஒரு பெண் அதிபர் ஆயிருக்கான ரசூலா சொன்னாங்க, பெண்ணிடத்தில் ஒப்படைத்த எந்த சமூகமும் அழியாமல் போனதில்லைன்னாங்க. அதிகாரங்களை கொண்டு பெண்ணிடத்துல ஒப்படைச்ச சமுதாயம் அழிஞ்சு போயிடும். நம்மால் குடும்பத்துக்கே பெண்ணிடம் தான் கொடுத்துட்டாங்க. நம்ம ஆளுக்கு பேர் என்ன தெரியுமா? கேபினட், கிச்சன் கேபினட். நம்ம ஆளுகளுக்கு கிச்சன் கேபினட் வச்சு என்னண்டா, நமக்கு முடியாதுங்க, அது அங்க கொடுத்தோம் அழிஞ்சுக்கணும். நிர்வாகம் இல்லை, ஐடியாவுக்கு தான் வச்சுக்கணும். நிர்வாகம் நம்மகிட்ட தான் இருக்கணும், ஆண்கள்கிட்ட தான் நிர்வாகம் நிற்கணும். ரசூலா சொன்னாங்க அழிஞ்சிடும், இன்னொரு ஹெர்மஸ் உருவாக மாட்டான்ட்டாங்க. ஆனா இப்படி சொன்ன ரசூலா தான் சொல்றாங்க, ரோம் வந்து நிக்கும்ன்றாங்க. எங்க வந்து நிக்கும்? ஆமக் என்ற சிட்டில வந்து நீங்க பெரிய சிட்டி அது. ஆமக் நம்ம அப்படி ஒரு பேரை இப்பதானே கேள்விப்படுறோம். ஆமாக் என்பது ஒரு பெரிய நகரம், சிரியாவுடைய பெரிய சிட்டி அது. அதே போல வந்து தாஃபிக் என்பது ஒரு பெரிய சிட்டி அது. இதெல்லாம் பெரும் பெரும் சிட்டிகள். சின்ன ஊர்ல கல்கத்தா, மும்பை போன்ற பெரும் நகரங்கள். அங்க வந்து எது படை நிற்கும்? ரோம் படை வந்து நிற்கும். அந்த இந்த பக்கம் முஸ்லிம் நிற்பார்கள். இந்த 2க்கு மத்தியில் நடைபெறுகிற யுத்தத்தில் எதுவும் மிஞ்சாது. வானத்தில் பறந்து போகிற ஒரு சிட்டுக்குருவி கூட கரிய நிலையில்தான் பூமியில் விழுகும். எப்படி இருக்கு அந்த கற்பனை பண்ணி பாருங்க. அதான் ஹஜ்ஜு கைவிடப்பட்டு, ஹஜ்ஜு கைவிடப்பட்டால் என்ன நிலைமை முஸ்லிம்களுக்கு? அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அரபு மன்னர்களுடைய நிலைமை, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சி நிர்வாக முறைமை, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பூகோள ரீதியான பார்டர் முறை எல்லாமே சிதையுமா? எல்லாம் செஞ்சிடும். எல்லாம் செதஞ்சால் அடுத்து முஸ்லிம்களுக்கு ஒரே ஏக்கம்தான், எப்படி மீள்வது இதுல இருந்து? வேற வழி இருக்கா? ஒவ்வொருத்தரும் ஒரு பிள்ளை, ஒருத்தர் மிஞ்சி நிற்பாரு. அவர் கேட்பாரு, இந்த கனிமத்தை நான் யாருக்கு பிரிச்சு கொடுப்பேன்? இந்த யாருக்கு பிரிச்சு கொடுப்பேன்? இருக்கு, யார்கிட்ட கொடுக்கறது? ஒண்ணுமே இல்லையா? 99 பிள்ளையும் காலிய, உறவுகள் 99 காலிய, ஆண்கள் பெண்கள் எல்லாம் மயான பூமியா கிடக்க. இதுல வச்சு நான் என்ன எது? நீங்க ஒரு தடவை சிரியா போயிட்டு வந்து பாருங்க, சொர்க்க பூமி அது. சாதாரண பூமி. மக்கா வந்து உங்களுக்கு வந்து பாலைவன பூமி, மதீனா ஓரளவு செழிப்பான பூமி, சிரியா செழிப்புலையும் செழிப்பான பூமி, ஃபுராத்து
என்ற ஒரு நதியை அல்லாஹ் ஓட விட்டுருக்கிறான், நைல் என்ற ஒரு நதியை ஓட விட்டுருக்கிறான். நாகரிகத்தின் தொட்டில்ன்றாங்களே அங்கதான் இருக்கிறது. அவ்வளவு செழிப்பான பூமி. அந்த பூமியினுடைய நிலைமையே அப்படி மாறும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஹஜ்ஜ முடிக்கிறார்கள். 5 சொல்லியிருக்கிறோம். 1, நம்ம உம்மாவில் இசை ஹலாலாக்கப்படும். 2வது முஷ்ரிக்குகள் உருவாவார்கள். 4வது யுத்தத்துக்கான ஹர்புகள் விரண்டு ஓடுவார்கள் மக்கள். 4வதாக பெரும் பெரும் யுத்தங்கள் நடக்கும். 5வதாக ஹஜ் கைவிடப்படும். ஹஜ்ஜு கைவிடப்பட்டால் முஸ்லிம்களுடைய போக்குமிடமே இல்லாமல் ஆகும். அந்த சூழல் உருவானால் முஸ்லிம்கள் மீண்டு எழுச்சி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய மற்ற அடையாளங்களையும் பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்கிறோம்? அப்படியே கதைக்காக பூஸ்ட்டுகள்ல சபாதிரு பில் அமால், அமல்களை விரைந்து செய்யுங்கள். இருள்களை கடல் அலைகளை போன்ற இருள்கள் உங்களுக்கு வருவதற்கு முன்னால்தாங்க. இந்த சூழல்லாம் வந்துச்சுன்னா எங்க தொழுவோம், எங்க வைப்போம்? அங்க மட்டும் இல்லை, இது அப்ப அதுவாட முடிஞ்சிரும்னு நினைச்சிடாதீங்க. நம்மளையும் சூழ்ந்துதான் நிற்கிறது. நம்மளை சூழ்ந்து இந்த அரசாங்கம் வந்தால் ஒரு நம்பிக்கையை இழக்க வச்சுட்டான். அந்த மற்ற அரசாங்கங்கள்லாம் ஒரு நடுநிலைன்னா இந்தியாவை இவன் ஒட்டுமொத்தமாக போய் யூரோப் பக்கம் செய்யறான். பாகிஸ்தான் காலி, பங்களாதேஷ் காலி, இந்த பக்கம் ஸ்ரீலங்கா அதுவும் காலி, இந்த பக்கம் நேபாள் காலி. எல்லாம் சூழ்ந்து பகை முட்டை அப்படி நிற்கிது. இந்தியாவை சுற்றி நம்ம நினைக்கிற மாதிரியான நட்புலாம் இல்லை. சைனா சொல்லவே தேவையில்லை. பூரா அப்படி சுற்றி நிற்கிற எல்லாமே எப்படா கொத்தி தின்னலாம்ன்ற அளவுக்கு தான் நிற்கிறான். அதனாலதான் இவன் என்ன சொல்றான், நம்மால ஒரு கொள்கை வச்சிருந்தான், நாங்க எந்த பக்கம் சேர மாட்டோம்டா, நாங்க இண்டிவிஜுவலா இருந்துக்கிறோம், அங்கிட்டும் கிடையாது இங்கிட்டும் கிடையாது, ஏதோ உதவி போக்குவரத்து வச்சுக்கிறோம் இருந்தான். இப்ப இவன் போய் எங்க போய் சேர்றான்? நேரு இவங்களுக்கு எதிராக போய் சேர்றான். பாகிஸ்தானுக்கு எதிராக பாகிஸ்தான் சட்டமே வச்சிருக்கான், இஸ்ரேலை நான் ஆதரிக்கவே மாட்டேன் என்று அரசியலமைப்பு சட்டம் இருக்கு அவன்கிட்ட, மாற்றவே முடியாது. அதை பங்களாதேஷ் சொல்லவே தேவையில்லை, நேபாள் சொல்லவே தேவையில்லை. அவனும் அப்படித்தான். நான் கூட நேபாளம் ஒருவேளை அப்படி இப்படி இருப்பான்னு நினைச்சேன். நடந்த போராட்டங்களே பெரும்பாலும் ஐசிய நாடுகள் அங்கதான் பெருசு நடந்திருக்கு பலஸ்தீனுக்கு ஆதரவா. எல்லாம் அங்க நிக்கிறான். சைனா பலஸ்தீனை கொடுத்தாகணும்ன்றான், இஸ்ரேல அழிச்சாகணும்ன்றான். அவன் சொல்லாம நிக்கிறான். இந்த பக்கம் ஸ்ரீலங்காவில் பெரும்பெரும் போட்டை கொண்டு வந்து நிப்பாட்டான் சைனா. உளவு கருவிகளை கொண்டு நிப்பாட்டல, பெரும்பெரும் ஆயுதங்களை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். மாலத்தீவு மன்னர் இங்கிட்ட அங்கிட்டான்னு அசைஞ்சுக்கிட்டு இருக்காரு, பாவம் ஆடுறாரு அவரு. எல்லாம் எதை காட்டுது என்றால், யுத்த மேகம் சூழுகிற போது இந்தியாவும் தப்புவதற்கு வாய்ப்பா இல்லையான்றது அல்லாஹ்வுல் ஆலம். ஏன்னா முன்னாடி நிலையை நம்ம ஈஸியா சொல்லலாம், நமக்கு பாதிப்பு இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம எந்த பக்கம் சாயலை, அமெரிக்காவா வேணாம் கொஞ்சம் தூரம் இல்லை, நட்பு தான். சைனாவா ரஷ்யாவா அப்படின்னு இல்லை, 2 பேருக்கும் போக்குவரத்து வியாபாரம் வச்சுக்கிடுவோம். சண்டையில அவங்க கூட என் கூட சேர்க்கிற வேலையை வேணாம் அப்படின்னு வச்சிருந்தாங்க. இவன் வந்து அதை மாத்திட்டான். நம்மால் கொஞ்சம் என்ன செய்யறோம்னே தெரியாத ஆளு. இவருக்கு படுத்து இருந்துச்சாருன்னா நேற்று என்ன பேசணும்னு இவருக்கே தெரியாது போல. அப்படித்தானே அவர் அப்படிதான் இருக்காரு. நேற்று ஒன்ன பேசிட்டு இன்னைக்கு அதுக்கு நேர் மாற்றமா பேசுறாரு. நேற்று என்னப்பா பேசுனேன், அதை விட்டுங்க, இன்னைக்கு பேசுறத கேளுங்க அப்படின்றாரு. அப்படியால கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க நம்ம ஆளுகளை. அதனால அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுங்கள், அதிகமாக அமல்களை விரைவுபடுத்துங்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரைவுபடுத்துவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கியாமத்தில் விளிம்பில் இருக்கிறோம் என்ற உணர்வை தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா